நம்ம வெங்காயத்தை வச்சு எப்படி ஒரு சுவையான பக்கோடா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா 200 கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக வெட்டின வெங்காயம், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு, நல்லா தட்டி வச்ச பூண்டு, ஒரு 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு இந்த பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பக்கோடா செய்ய எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்க்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா பொடியாக இது பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தட்டி வச்ச பூண்டு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கூடவே இந்த கருவேப்பிலை. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம், இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சால்ட், எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிக்கணும். அதிகமாக தண்ணி விடக்கூடாது, தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி அப்பப்போ சேர்த்திக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பில் எண்ணெய் வைக்கலாம். நம்ம இப்போ வானல் வச்சாச்சு. வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சு வச்ச வெங்காயத்தை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். பக்கோடா, வெங்காய பக்கோடா ஒன்று எடுத்து பார்க்கலாம். சவுண்ட் பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த நம்ம தட்டி போட்ட பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.